தங்களுடைய பௌத்த ஆலயத்துக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி அதிலே கூட 250 ஏக்கருக்கு மேற்பட்ட. ஆனா இப்ப வென்றிருக்கலாங்களே எம்பிமார் அவங்க இதை பற்றி சம்பூர் அந்த காணி நேவிக்குள்ள இருக்கிற காணியை பற்றியோ எங்கட வயல் வளங்களோ எங்கட தோட்ட காணியை பத்தி எது வேறும் எடுத்து கிடைக்கிறதே இல்ல. வளர்ந்துட்டோம் பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கு. அந்த காணியை தாரன்னு சொல்லித்தான் நாங்க கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கோம் பிள்ளைகளை. இப்ப பிள்ளைகளுக்குள்ள புருஷன் மஞ்சாரிக்க சண்டை. அப்ப எங்களுக்கு அந்த காணியை நீங்க மீட்டெடுத்து தரணும். அந்த எல்லையெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். நாங்க ஆவணம் வச்சிருக்கோம், உறுதி இருக்கு எங்களுக்கு. அப்ப அந்த காணியை நாங்கான எடுத்து கொடுக்கணும். என்னன்னு சொன்னா ஒரு நேரம் நாங்க இப்ப எங்களுக்கு எல்லாம் வருத்தம், சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கும், ஊர்ல நிறைய பிரச்சனை வருத்தம். நாங்க நாளைக்கு செத்தோடனே எங்களை காணியை ஆறு எடுத்து கொடுக்க போறாங்க. இப்ப கொடுக்குற மாதிரி தான் எங்களை காணியை அவங்க வந்து குடிச்சு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப இப்ப அதுக்குள்ள நேவி இருக்குது. நேவிக்கு என்ன கடலோரமா இடங்கள் இருக்குது, அவங்க இருக்கலாம். இருந்துட்டு எங்கட காணிய ஒதுக்குப்புறமா தரலாம். ஏண்டா இப்ப கடலோரத்துக்கு போற கடத்தொழிலுக்கு போற எங்கட சம்பூர் மக்களுக்கு அவங்க பாதுகாப்பு. ஆனா போறாங்க, தொழில் செய்யறாங்க, ஒரு பிரச்சனை இல்லாம எங்களாலையும் ஒரு பிரச்சனை இல்லை, நேவியாலையும் எங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஆனபடி அங்கட காணியை தந்து அவங்க ஒரு ஐஸ் மாதிரி ஒன்று போடலாம், அல்லது உங்களுக்கு ஒரு காட்டு தரலாம். அங்க போய் வாரத்துக்கு ஒன்று பதிஞ்சு ஏதோ ஒரு பாதுகாப்பு கொண்டு தந்தா அப்ப நாங்க அதுக்குள்ள போய் வந்து எங்கட தோட்டத்தை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி செய்தரணும். இல்லண்டா அவங்க கடலோரமா ஒதுங்கிட்டு எங்கட வாழ்வாதாரத்தை தந்தா நாங்க அதுக்குள்ள தோட்டம் செய்தான் எங்கட பிள்ளைகளை படிப்பிச்சான, கட்டி கொடுத்தான, பிள்ளைகளை வளர்த்தான, அதுக்கு வெள்ளம் வச்சிருந்தாங்க, கொச்சி கத்தரி தோட்டங்கள் செய்யறாங்க. அப்ப அந்த காணியை எடுத்து தரணும். சம்பந்தையா சொன்னவர் நீங்க குடியேறி இருங்க, உங்களுக்கு அந்த காணியை நான் எடுத்து தாரத்துக்கு தான் எல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னேன். அதோட அவரு மோசம் போயிட்டார். ஆனபடி அவர் பார்த்த மாதிரி, சம்பந்தையா பார்த்த மாதிரி இந்த இவ்வளவு பேர் வந்து தேர்தல் வந்தோடனே எனக்கு அதுக்கு போடுங்க, இதுக்கு போடுங்க, இந்த கட்சிக்கு போடுங்கட்டு வருவாங்க. வெள்ளவாட்டி முடித்துட்டு அவங்க வந்தாங்கன்றா சம்பூர் பக்கம் அவங்கள காணல, இது வரைக்கும் என்ன காணல. அப்ப நீங்க எங்களை சம்பூர் குடியேறின அந்த வாழ்வாயத்தை இப்ப வந்து அரசாங்கம் நல்ல மக்களுக்கு அவரை தான் நம்பி இருந்த. என்னண்டா எல்லாம் வன்னி யாழ்ப்பாணம் எல்லாம் பிடிச்ச இடம் எல்லாம் விட்டு வராங்களாம்னு சொல்ல இப்ப நாங்க சந்தோஷப்பட்டோம். ஏனண்டா நம்மளோட காணியும் நமக்கு கிடைக்கும், நம்மளோட பிள்ளைகளுக்கு அந்த காணியை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி நாங்க சந்தோஷப்பட்டு இருக்கக்குள்ள என்ன அந்த காணியில ஒரு முடிவும் இல்லை. ஆனா அந்த நேரம் சம்மந்தையா இருந்திருந்தா அதை தட்டி தட்டி என்ன காய்ச்சிருப்ப. ஆனா இப்ப வென்றிருக்கலாங்களே எம்பிமார் அவங்க இதை பற்றி சம்பூர் அந்த காணி நேவிக்குள்ள இருக்கிற காணியை பத்தியோ எங்கட வயல் வளங்களோ எங்கட தோட்ட காணியை பத்தி எது வேறும் எடுத்து கிடைக்கிறதே இல்லை. நாங்களும் தான் டிவியில பாக்குறோம், செய்தி பாக்குறோம். இப்ப போனில எல்லாம் சம்பூரை பத்தி யாருமே கதைக்கிறாங்க இல்ல. நாங்க இப்ப குடியேறி ஒரு துண்டு இருக்கு, என்ன 108 ஏக்கர் காணி அதுக்குள்ள இருக்குது. அதுல அவங்க எங்களுக்கு இப்ப எனக்கு எல்லாம் 5 ஏக்கர் காணி, எனக்கு அதுல 2 ஏக்கர் தந்தாலும் நான் சரி என்று ஏற்றுக்கொண்டு நாங்க அது வழியை பார்த்துக்கிட்டு தோட்டம் செய்து பையப்பையா அவங்களோட பழகி கிளவி பிள்ளைகளும் எங்களை மருமகனுக்கெல்லாம் நல்ல சிங்களம் தெரியும், காய்ச்சி கீழ்ச்சி கொண்டாடி நாங்க அதுக்குள்ள பூந்துருவோம். அப்ப பூந்த அவங்களால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க நல்லபடியா எங்களை மக்கள் சண்டை செல்லுக்கு போகாது, நல்லபடியா ஒத்துமையா இருந்து நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை பெற்றுக்கிறோம்டா. இப்ப வந்து அரசாங்கமும் இப்ப இருக்கிற ஜனாதிபதி அரசாங்கம் எங்களை காணியை மட்டும் மீட்டு தங்களுக்கு அவ்வளவு காண சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பூரில் இருந்து வருகை வந்திருக்கின்றோம். தற்போது ஆளுநரின் காரியாலயத்துக்கு முன்பாக வந்து எமது நிலங்களை அபகரித்ததாக ஒரு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் 2006ஆம் ஆண்டு யுத்தத்தால் இடம்பெயர்ந்த பிற்பாடு எமது விவசாய காணிகள் குடியிருப்பு காணிகளாக ஒட்டுமொத்தமாக 1658 ஏக்கர் காணிகளை தற்போது அரசாங்கத்தினால் கையாளப்பட இருக்கின்றது. அந்த வகையில் எமது பிரதேசத்திலே விவசாய குளங்கள் சம்புக்களி உட்பட்ட விவசாய குளங்கள் 5 குளங்கள் உட்பட்டதான் ஏமாவட்டம் 3 குளங்களும் விவசாய குளங்களில் உட்பட்ட விவசாய காணிகள் சம்புக்களியில் 200 ஏக்கர் கிளல்வழியில் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய காணிகளை அவர்கள் சுயர்த்திருப்ப இருக்கின்றார்கள். ஆரம்ப காலங்களில் அனல்மின் நிலையமாகவும் தற்போது சோலார் பவர் பாயிண்ட் என்ற போர்வையில் எமது மக்களின் விவசாய காணிகளை அபகரித்து இருக்கின்றார்கள். இதனால் எமது மக்களின் வாழ்வாதாரம் பெரிதாக பாதிக்கப்பட்டு தற்போது ஒரு வறிய நிலையில் காணப்படுகின்றார். அதே போன்று சந்தோஷபுரத்தில் பழங்குடி மக்கள் தோட்டப்பயிர் செய்கை சேனப்பயிர் செய்கைகள் செய்து வந்த காணிகளை அவர்கள் அபகரித்ததன் காரணமாக அவர்கள் மீண்டும் மீண்டும் வறுமை கோட்டி தள்ளப்பட்டு தற்போது இருப்பதற்கு கூட இடமில்லாமல் மற்ற பிள்ளைகளின் வீடுகளில் தங்கி வாழ்கின்றார்கள். அதற்குரிய தீர்வுகளையும் தற்போது வருகை வந்திருக்கும் அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும்.
அரசாங்கம் கூறுகின்றது விவசாயத்தை முன்னுரிமைப்படுத்துவோம் என்று. ஆனால் விவசாய காணிகளை அபகரித்து இருப்பதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு மக்கள் கஷ்ட நிலையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக அதே போன்று 64 மலையை பொறுத்தளவில் சுற்றி வர விவசாய காணிகள் அதையும் தங்களுடைய பௌத்த ஆலயத்துக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி அதிலே கூட 250 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை அவர்கள் அபகரித்து இருப்பதால் தற்போது அங்கே இருக்கும் மக்களை ஒரு தங்களுடைய வசப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கில் இன்று இல்லாட்டியும் காலப்போக்கில் அந்த இடங்களை ஃபுல்லாக அவர்கள் அபகரித்து அங்கே குடியிருக்கும் மக்களை என்ன செய்வார்கள் என்று தெரியாது. அந்த வகையில் இப்படியான பிரதேசங்களை மீட்டு தர வேண்டும் என கூறி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதோடு வருகிறது நாங்கள் ஒரு மகஜரை ஆளுநரிடம் ஒப்படைக்க இருக்கின்றோம். அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என கூறி நாங்கள் இடம்பெயர்ந்து வெட்டிக்குளோ அங்கெல்லாம் தெரிஞ்சு வந்து 2016 எங்களை சம்பூரை குடியேற்றினவங்க. இத்த வரைக்கும் எங்களை காணியை விடுறாங்கல்ல, வயல் காணியை சம்பூர் தான் குடியேற்றிருக்காங்க. வயல் வளங்கள் குடியிருப்பு நிலங்கள் எல்லாம் இன்னும் மீட்டு தரல. இதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்துருக்கோம். எங்களை காணி வந்து ஒரு இடத்த வந்து 3 குளம் உள்ள காணி, விழல்வழி புலவங்குளம் என்ற காணி. இந்தியால கேம்புக்குள்ள இருக்கு, சாக்குரோட்டம் வழி, சுண்டுக்குழி, நீனாக்கணி, அதுக்குள்ள 3 குளமும் வழியும் இருக்கு. இத்த வரைக்கும் மக்கள் சரியான கஷ்டப்படுறாங்க. அரிசி வாங்குறதுக்கு 270 ரூபா போகுது ஒரு கிலோ அரிசி. அப்ப எங்க போவாங்க? இந்த காணியெல்லாம் எங்க வச்சிருந்தா நாங்க எங்க போறோம்? வெள்ளாமை செய்தா தான் சாப்பாடு இல்லாம கன பேர் சாகுறாங்க. அரிசி விலைக்கு வாங்குறோம், வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. வயதான ஆக்கள்லாம் வசதியற்ற இதில் இருக்கிறாங்க. இதான் நாங்க எங்களை காணியை மீட்டுத்தாங்க, எங்களை காணி இதை மீட்டுத்தாங்க. சுவீகரிக்கப்பட்ட காணிகளை